என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா இந்தியா vs இங்கிலாந்துக்கான T20 ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா பிசிஏ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓடிஐ ஸ்குவாட் இன்னும் ரிலீஸ் பண்ணல. பட் T20 ஸ்குவாடை பார்க்குறப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை கைஸ். அதை பற்றி நம்ம லேட்டர் ஆன் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் SI20 ஜேஎஸ்கே அவங்களோட ஃபர்ஸ்ட் கேம் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதை பற்றியும் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ருத்ராஜ் கைக்வாட் செமிஃபைனல்ஸ்க்கு முன்னேறி இருப்பார். மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா இப்போ செமிஃபைனல்ஸ் வந்து ஜனவரி 16 அன்னைக்கு ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ கண்டிப்பாக இருக்கும். வீடியோ கிளிக் திட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஜேஎஸ்கே பற்றி பார்த்தலாம். ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் கேம் இந்த SI20 எம்ஏ கேப்டனை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் எம்ஏ கேப்டன் சரியான கான்ஃபிடன்ஸில் தான் இந்த மேட்ச் ப்ளே பண்ண வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கேமில் வந்து சன்ரைஸ் ஈஸ்டர்ன் கேப்பை 97 ரன்ஸில் ஜெயிச்சிருந்தாங்க. அண்ட் சன்ரைஸ் ஈஸ்டர்ன் கேம் லாஸ்ட் 2 இயர்ஸோட சாம்பியன்ஸ் அவங்க தான். ஸோ அவங்கள ஜெயிச்சுட்டு வரப்போ கண்டிப்பாக வந்து ஜேஎஸ்கேக்கு இது டஃப்பான மேட்சாக தான் இருக்கும். நம்ம எல்லாருமே நினைச்சோம். பட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஜேஎஸ்கே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நமக்கு சீசன் முன்னாடி நிறைய பிரச்சனைகள் வேற இருந்துச்சு. நம்மளோட பிரைமரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜுரியில் இருந்தாங்க. நம்மளோட நாண்ட்ரே பர்கர், ஜெரால் கோஜி எல்லாருமே இன்ஜுரியில் இருந்தாங்க. ஜெரால் கோஜி என்னதான் இப்போ ஜேஎஸ்கே டீமில் இருந்தாலும் அவர் ஃபர்ஸ்ட் கேமில் ப்ளே பண்ணல. ஏன்னா அவருக்கு இன்னுமே வந்து டைம் தேவைப்படுறது ரெக்கவரிக்கு. நாண்ட்ரே பர்கருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பிக் பண்ண பியோரன் ஹென்ட்ரிக்ஸுமே சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு 2 டேஸ் முன்னாடி புல் அவுட் பண்ணிட்டார் டியூ டு இன்ஜுரி. ஸோ அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக லூத்தோ சிப்பாம்லாவை பிக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவர் இந்த ஃபர்ஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் எம்ஏ கேப்டன் ப்ளே பண்ணியிருந்தாரு. அண்ட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரோட லைன் அண்ட் லென்த்தாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஆன் பாயிண்ட்ல இருந்தது. ஒரு பிளேயர் வந்து இவ்வளோ குவிக்காக வந்து அடாப்ட் ஆகி வந்து சூப்பராக ப்ளே பண்ணுறது பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நியூ பாலில் யார் பவுல் பண்ண போகிறாங்க அதுவுமே வந்து ஜேஎஸ்கேக்கு பிரச்சனையே இருந்துச்சு. பட் எல்லாமே வந்து முறியடிக்கிற மாதிரி ஜேஎஸ்கே பர்ஃபெக்டாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. எவன் ஜோன்ஸாக இருக்கட்டும் ஆர் நம்மளோட சிப்பாம்லாவாக இருக்கட்டும் அண்ட் டேவிட் வீசி அவர் வந்து ரொம்ப வருஷமாக வந்து கிரிக்கெட் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. உங்க எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அவருமே கிட்டத்தட்ட வந்து ஹீஸ் நியரிங் இஸ் ரிட்டையர்மெண்ட். ஆனால் அப்போவுமே வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஜேஎஸ்கேக்கு அஃப்கோர்ஸ் பத்திரனாவுமே இருக்காருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். பத்திரனா அவர் இந்த மேட்ச் ப்ளே பண்ணியிருந்தாரு. 4 ஓவர்ஸில் 41 ரன்ஸ் கன்சீட் பண்ணியிருப்பாரு. நம்மளுமே நிறைய வீடியோஸில் பத்திரனாவோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசணும். ஸ்ரீலங்கா vs நியூசிலாந்து சீரீஸ்லாம் நம்ம வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அஃப்கோர்ஸ் இஸ் நாட் தட் ஓல்டு பத்திரனா. அந்த 2023 இருந்த பத்திரனா இது கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஹீ ஷுட் பவுன்ஸ் பேக். அதை தவிர நமக்கு வந்து சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. எம்ஏக்கு பவர் பிளேல சுத்தமாக ரன்ஸ் வரல. 21 for 2 இருந்தாங்க. மேபி அந்த சமயத்தில் வந்து பத்திரனா வந்திருக்கலாம்னு தோணுது. மேபி ஃபேஃப் மிஸ் த ட்ரிக்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சமயத்தில் வந்து பேட்டர்ஸுமே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. பத்திரனாவோட ஃபார்ம் வந்து பூராக இருக்கிறதுனால டெத் ஓவர்ஸில் வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு மேபி ஃபேஃப்கே தெரிஞ்சிருக்கணும். அதனால வந்து பத்திரனா ஏர்லியாக கொண்டு வந்துருந்தாருன்னா அந்த சமயத்தில் மேபி ஹி குட் ஹவ் பர்ஃபார்ம்டு பெட்டர்னு எனக்கு தோணுது. ஸோ டெத்தில் பவுல் பண்ணதுனால பத்திரனா வாஸ் கான் ஃபார் ரன்ஸ். அண்ட் 100, 120 இந்த ரேஞ்சில் முடிக்க வேண்டிய ஸ்கோர் வந்து டெய்லண்டர்ஸான போர்ட்கீட்டர் அதுக்கப்புறம் அந்த லிண்டே வந்து சூப்பராக வந்து ஒரு சைடில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. பிரெவிஸ் கூட ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் ஃபர்ஸ்ட் அந்த 10 ஓவர்ஸ்க்கு அப்புறமா வந்து நடந்திருக்கும். பிரெவிஸ் அவுட் ஆனதுக்கு அப்புறமா லைனாக வந்து அவுட் ஆனாங்க. அதுக்கப்புறம் அந்த போர்ட்கீட்டர் அவர் வந்து வேற லெவலில் ப்ளே பண்ணி ஒரு ரெஸ்பெக்டபிள் ஸ்கோர் வந்து போஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணாரு. 140 போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஜேஎஸ்கேயோட பேட்டிங் வரப்போ ஃபேஃப் அண்ட் கான்வே தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. கான்வே ஆன் ஃபீல்டில் பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவருக்கு அந்த எல்லோ கலர்ஸ் ரொம்பவே சூட் ஆகுது. ஏன்னா வந்து ஒரு கேட்ச்லாம் வேற பிடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பேட்டிங்கில் வரப்போ ஐ எக்ஸ்பெக்டட் மோர் ஃப்ரம் ஹிம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து 9 ரன்ஸ்க்கு வந்து அவர் அவுட்டே இருந்தார். அதுக்கப்புறம் லூஸ் டூப்ளே வந்திருந்தாரு. நம்மளோட ஃபேஃப் வந்து எக்ஸாக்ட்லி 29 ரன்ஸ் இருக்கிறப்போ நமக்கு வந்து அந்த மழை வர ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, அந்த சமயத்தில் ஃபேஃப் வந்து ஒரு 6ஓட முடிச்சிருப்பார் அந்த ஓவரை. ஸோ 5 ஓவர்ஸ்க்கு கிட்டத்தட்ட 35 or 36 இருந்தாங்க. ஸோ வந்து டிஎல்எஸ் முறையில் வந்து ஜேஎஸ்கே ஒரு 4 or 3 ரன்ஸ் லீடில் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் அது ஹெல்ப் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ரெயின் முடிஞ்சோடனே வந்து ஓவரை வந்து 1 ஓவர் கம்மி பண்ணியிருப்பாங்க. 19 ஓவர்ஸ் வந்து இருந்திருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பேட்டிங் ஆடுறப்போ திரும்ப வந்து ரெயின் இன்டரப்ஷன் வந்திருக்கும். ஸோ ஜேஎஸ்கே 82 for 3 in 11.3 ஓவர்ஸ் இருந்திருப்பாங்க. அட் தட் பாயிண்ட் ஆஃப் பிளே ஜேஎஸ்கே வந்து 6 ரன்ஸ் லீடில் இருந்திருப்பாங்க. ஸோ மழையுமே நிற்காதனால நம்ம ஜேஎஸ்கே 6 ரன்ஸில் பார்த்தீங்கன்னா டிஎல்எஸ் மெத்தடில் இந்த மேட்சை ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் வந்து ஒரு குட் விக்டரியோட ஜேஎஸ்கே இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்கமிங் மேட்சஸில் வந்து பத்திரனா, கான்வே அண்ட் நம்ம ஜேஎஸ்கே வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். மகாராஷ்டிரா இந்த குவார்டர் ஃபைனல்ஸில் பஞ்சாபை ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பஞ்சாப் இஸ் நாட் அன் ஈஸி சைட் இன் டொமஸ்டிக் கிரிக்கெட்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு டொமஸ்டிக் கிரிக்கெட்லேயே வந்து ஹெவி வெயிட்ஸ்னா அது பஞ்சாப்னு சொல்லலாம். அவங்களோட டாப் ஆர்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவங்களோட பேட்டிங் லைனப்பே இப்போதைக்கு இந்த விஜயசார் ட்ராஃபியில் வந்து மேட்சஸ் ப்ளே பண்ணியிருந்தாங்க பாருங்க. அது எல்லாத்துக்குமே வந்து பட்டையை கிளப்பியிருப்பாங்க. ஸோ உங்களோட டாப் ஆர்டர் பார்த்தீங்கன்னா பிரப்சிமரன் சிங், அபிஷேக் சர்மா, நேஹல் வதேரா, அன்மோல் பிரீத் சிங், ரமன்தீப் சிங், இந்த மாதிரி அந்த மும்பை இந்தியன்ஸோட அந்த கோடவுன் இருக்கு பாருங்க. அது எல்லாருமே ஒரே ஸ்குவாடில் இருந்தால் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப வேற லெவலில் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த ஸ்குவாட் வந்து இருக்கு. ஸோ அவங்கள வந்து மகாராஷ்டிரா மாதிரி ஒரு சைடு ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா அது கண்டிப்பாகவே வந்து ஒரு டஃப்பான கான்டெஸ்ட்டாக இருக்கும் தானே நினச்சோம். ஆனால் மகாராஷ்டிரா ஒன் சைடில் இந்த மேட்சை லிட்டரலி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ருத்ராஜோட அந்த கேப்டன்சிக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும் கைஸ். நிறைய பேர் ஹையாக வந்து அதை ரேட் பண்ண மாட்டாங்க. பட் அந்த மனுஷனோட அந்த கேப்டன்சி வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. ரொம்ப ரொம்ப அனிமேட்டடாக நிறைய கான்வர்சேஷன் வித் பவுலர்ஸ் வரை ஈடுபட்டிருப்பாரு. அண்ட் ருத்ராஜ் ஹீஸ் பேக் as கேப்டன் அது சொல்லாமே நான் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ லாஸ்ட் கேமில் வந்து அவர் கேப்டனாக இருந்திருக்க மாட்டார். நம்மளுமே வந்து ருத்ராஜ் மோஸ்ட் ப்ராப்ளி நெக்ஸ்ட் கேமில் கேப்டனாக இருப்பார்னு லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ருத்ராஜ் வந்து
வந்து இஸ் பேக் ஆஸ் கேப்டன். ஸோ 7/7 ஒரு ஸ்ட்ரீக் வேற மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு இந்த விஜயஹாசரே ட்ராஃபியில். ஸோ 7 மேட்சஸ் ருத்ராஜ் இந்த விஜயஹாசரே ட்ராஃபியில் கேப்டனாக இருந்திருக்காரு. அந்த 7 கேம்ஸ்மே ருத்ராஜ் அண்ட் ஹிஸ் டீம் ஹஸ் ஒன். ருத்ராஜ் அண்ட் ஸ்கோர் 9/9 பண்றாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் செமிஃபைனல்ஸ் 2ல இப்போதைக்கு மகாராஷ்டிரா பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ ராஜஸ்தான் அண்ட் விதர்பா இப்போ ப்ளே பண்ற கேம் வந்து மோஸ்ட் ப்ராபபிலி இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்றப்போ அந்த கேம் முடிஞ்சிருக்கலாம். ஸோ அந்த கேம்ல யார் வின் பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து மகாராஷ்டிராவோட செமிஃபைனல்ஸ் 2 ஜனவரி 16 அன்னைக்கு ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் ஒரு ஃபியூ டேஸ் பேக் நம்மளோட தமிழ்நாடு அண்டர்-19 டீம் பார்த்தீங்கன்னா கூச் பெஹர் ட்ராஃபி வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க அவங்களோட செலிப்ரேஷனாக இருக்கட்டும் அண்ட் அவங்களோட வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ பார்க்காதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். அண்ட் நம்மளோட ஆண்ட்ரி சித்தார்த்துமே இதை வந்து ப்ளே பண்ணியிருந்தாரு. எப்படா விஜயஹாசரே ட்ராஃபியில் வந்து ஸ்குவாட்ல இருந்தாரு, சில மேட்சஸ் விஜயஹாசரே ட்ராஃபிலுமே ப்ளே பண்ணியிருந்தாரு, எப்படி திடீர்னுங்கன்னா எஸ் அவர் ரீசெண்ட் டைம்ல எந்த மேட்சுமே விஜயஹாசரே ட்ராஃபியில் ப்ளே பண்ணல. அதுக்கான ரீசன் வந்து இதுதான். ஸோ வந்து கோச் பெஹர் ட்ராஃபி வந்து ப்ளே பண்ணுறதுக்காக வந்திருந்தாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் தமிழ்நாடு அண்டர்-19 டீம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மெனி லாங் இயர்ஸ் நினைக்கிறேன், ஐ திங்க் எக்ஸாக்ட்லி 30 to 33 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ விஷஸ் டு ஆண்ட்ரி சித்தார்த் அண்ட் ஹிஸ் ஹோல் டீம். அண்ட் நீங்களுமே மறக்காம உங்களோட விஷஸ் வந்து கமெண்ட் செக்ஷன் மூலியமா தெரியும். இப்போ ஃபைனலாக இந்தியாவோட T20 ஸ்குவாட் அகைன்ஸ்ட் இங்கிலாந்து பார்க்கலாம். ரீசெண்டாக வந்து இந்தியாவோட பிளேயிங் 11 அகைன்ஸ்ட் இங்கிலாந்து T20 சீரிஸ் வந்து இதுதான் இருக்கும் அப்படின்னு வந்து ஏதோ ஒரு ஃபேக்காக வந்து ஒன்று பப்ளிஷ் ஆயிருக்கு இல்லையா, அது ஒரு BCCI அஃபிஷியலே பார்த்தோன்னா அது ஃபேக் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஸோ நேத்தி தான் வந்து இதுக்கான மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி ஸ்குவாடை வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ T20 ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சூரியகுமார் யாதவ் கேப்டன், சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங், நிதிஷ்குமார் ரெட்டி, அக்ஷர் பட்டேல், ஹர்ஷித் ராணா, அஷ்தீப் சிங், முகமது ஷமி, வருண் சக்கரவர்த்தி, ரவி பிஷ்னாய், வாஷிங்டன் சுந்தர், த்ருவ் ஜுரேல். இந்த சீமான் ஒரு படத்தில் வந்து என்னடா சின்ன பேரை போடாமல் பத்திரிக்கை அடிச்சிருக்கா அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவார் பாருங்க, அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ருத்ராஜோட நேம் ஸ்குவாட்லேயே கிடையாது. அட்லீஸ்ட் ஸ்குவாட்ல இருந்தாலாவது ஓகே ஃபைன் இருந்துக்கலாம். ஆனால் ருத்ராஜை ஸ்குவாட்ல கூட செலக்ட் பண்ணாமல் விட்டுருக்காங்க. சுப்மன் கில்க்கு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. மேபி அவர் ஓடிய சீரிஸ்ல ஃபீச்சர் ஆவார் அண்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அஃப்கோர்ஸ் இருப்பார் சுப்மன் கில். ஆனால் சுப்மன் கில் அண்ட் ருத்ராஜ் ரெண்டு பேருமே சேம் கேலிபர் உள்ள பிளேயர்ஸ் தான். ஆனால் ருத்ராஜை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. வேற சுப்மன் கில்க்கு வந்து ரெஸ்ட் கொடுக்குற அளவுக்கு அவர் வந்து பிளேயராக மாறி இருக்காருன்னா அது வந்து எனக்கு சத்தியமாக புரியல. அண்ட் அதே சமயத்தில் அபிஷேக் சர்மாக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நிதிஷ்குமார் ரெட்டி ஸ்குவாட்ல இருக்காரு. முகமது ஷமி இஸ் பேக். அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு முகமது ஷமி நம்ம பார்க்க போறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ரஜத் பட்டிடருமே செலக்ட் பண்ணாமல் விட்டுருக்காங்க. நிறைய டிசர்விங் பிளேயர்ஸ் வந்து என்னதான் மிஸ் அவுட் ஆனாலும் இவங்க வந்து யாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாங்களோ அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதுதான் வந்து இங்க டிஃபரன்ஸ்னு எனக்கு தோணுது. அண்ட் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செகண்ட் T20க்கான டிக்கெட்ஸுமே இப்போ வந்து சோல்ட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்க்குறப்பே ஒரு 10,000 நான் கியூவில் ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ணி பார்த்தேன். 10,000 மேலே பீப்புள் இருந்தாங்க. ஸோ எதுக்கடா நம்ம அப்படின்னு விட்டுட்டேன். ஏன்னா எப்படியுமே ருத்ராஜ் இல்லை. அண்ட் ஜடேஜாவுமே வந்து இந்த T20 அண்ட் ODI சீரிஸ்மே he might not feature ன்னு நினைக்கிறேன். அவர் டைரக்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ப்ளே பண்ண போறாருன்னு சில ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்குவாடை பத்தி மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. I'll meet next video. Peace. Bye.